வணக்கம். இன்று 30/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கிரக நகர்வை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு சந்திரன். இந்த நகர்வில் கிரகங்கள் நகருது. மேஷலக்னம், மேஷராசி, மேஷ ராசியாதிபதி செவ்வாய் 3ல், ராசியை சனி பார்க்குறார். தனக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் 12ல், சூரியனும் சந்திரனும் நிலை கொள்கிறாங்க. இந்த ராசியை சனி பார்க்குற மனக்குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு அது மத்தியானத்துக்கு மேலே விலகிடும். உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக வெற்றி கிடைச்சிடும். ரிஷபம் ராசிக்குள்ள குரு ராசியாதிபதி உச்சமாக இருந்து 11க்கும் ராசிக்குடையவர் பரிவர்த்தனை யோகம். தனக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்குது. ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால அம்மாவுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகள் வந்து விலகும். 2ல் 12ஆம் அதிபதி 2ல் தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது. பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை, 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 7க்கும் 12 கூட குடும்பத்தில் பூமி சேர்க்கை இருக்கும் இன்னைக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனம் 6க்கும் 11 கூடிய செவ்வாய் ராசிக்குள்ள, 11ஆம் அதிபதி லாபாதிபதியாருடைய செவ்வாய் ராசிக்குள்ளே இருந்து ராசியாதிபதி புதன் 9ல் இருக்கார். ஆட்சி பெற்ற சனி கூட. இன்னைக்கு அபரீதமான யோகம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு. 4ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்துருக்கிறார். வாகனத்தினால் அனுகூலமாகவும் இருக்கும், அனுகூலமும் உண்டு. 11ஆம் அதிபதி செவ்வாய் பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு உண்டு. கடகம் ராசியாதிபதி சந்திரன் 9ல், 11க்கும் 4 கூடையோட சம்பந்தம். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராசியாதிபதி 9ல் லாபஸ்தானத்தில் வந்து பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. குறிப்பாக 4ஆம் அதிபதி வாகனத்தினால் வரைக்கும் வெளி ஊர் போயிட்டு வர மாதிரி போகிறோம். தனஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால விரைச்செலவு, அது சுப செலவாக இருக்கும். சிம்மம் ராசியை சனி பார்க்குறார். ஒருவித மந்தநிலை இருக்கும். 4ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஸ்தானஸ்தானத்தை குரு பார்க்குறார். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு தனஸ்தானத்தை, 2ஆம் இடத்தை, குடும்பத்தை குரு பார்க்குறார். 9ல் இருந்து 5ஆம் பார்வையாக குடும்பத்தில் குதூகலம் பிறக்கும். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சனி பார்க்குற, சனியும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். 2 பேரும் ஒருமித்த கருத்தாக 10ஆம் பார்வையாக சனி பார்க்குறார், 7ஆம் பார்வையாக குரு பார்க்குறார் சிம்மராசிக்கு 4ஆம் இடத்தை. அந்த 4ஆம் இடம் கட்டடம், வாகனம், பூமிக்குரியவர். அந்த சேர்க்கை இருக்கும். குழப்பத்தோடு செஞ்சு கொடுத்து தான் போவார் குரு. குரு பார்த்தா கோடி புண்ணியம். கன்னி ராசியை குரு பார்க்குறார். 7ஆம் பார்வையாக சந்திரன் சுக்கிரன் பார்க்குறாங்க கன்னி ராசியை. 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி 7லேருந்து உட்காந்து திரும்ப ராசியை பார்க்குறார். அது யோகமான
9க்கும் 2 கூடிய சுக்கிரன் 7 உட்காந்து வெளிவட்டாரம் நட்பு வட்டாரத்தில் அனுகூலமான நாள் இன்றைக்கி கன்னிராசி நண்பர்களுக்கு. துலாம், தனஸ்தானத்தை குடும்பத்தை குரு பார்க்குறார் 7ஆம் பார்வையாக, 5ஆம் பார்வையிலிருந்து சனியும் பார்க்குறார். ஏற்றத்தாழ்வோட இன்றைக்கி பொருளாதார மேம்பாடு உண்டு இந்த துளாராசி நண்பர்களுக்கு. 12ஆம் இடத்துல அயனஸ்தானத்தையும் பார்க்குறார். ஒரு அமைதிக்கு பின் நல்ல வெற்றி இந்த துளாராசி நண்பர்களுக்கு கிடைக்கும். விருட்சிபம், ராசியை 10ஆம் பார்வையாக சனி 4ல் இருந்து ஆட்சி பெற்ற சனி பார்க்குறார் ராசியை. 7லிருந்து குரு பார்க்குறார். ஒரு குழப்ப நிலையில் இருந்து தெளிவடைஞ்சு அபரீதமான யோகம், குறிப்பாக 4ஆம் இடம் ஆட்சி. அந்த 4ஆம் இடம் ஆட்சியாக வாகனத்தினால உங்களுக்கு அனுகூலமான இன்னைக்கு. ராசியை 4ல் ஆட்சி பெற்ற ராசி, ஆட்சி பெற்ற சனி ராசியை பார்க்குறார். குறிப்பாக உயரக வாகனங்கள், சைக்கிள்லேருந்து எல்லாம் உயரகம், அதுலேருந்து மேலே பார்த்துக்க வேண்டிதான். டாடா ஏசி, ஜேசிபி, லாரி, பஸ், இந்த மாதிரி துறையில் ஈடுபாடு இந்த வாகனங்கள் இரும்பு சார்ந்த வாகனங்கள் வச்சுருக்கவங்களுக்கு இன்றைக்கி அபரீதமான யோகம் உண்டு. அதே மாதிரி விவசாயத்துலேயும் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிம்பாங்கள்ல, அதுலேயும் வந்து அனுகூலமான நாள் இந்த விருட்சிபல ராசி நண்பர்களுக்கு. தனுசு, ராசியாதிபதி குரு 6ல், அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார், குடும்பத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார். குடும்பத்தில் குதூகலம் பிறக்கும். பசங்க உற்றார் உடனே அனுகூலமான நாள் இன்றைக்கி, அவங்களால இன்றைக்கி அனுகூலம் உண்டு உங்களுக்கு. 6ல் இருந்த குரு குடும்பத்தை பார்க்குறார். பசங்க உற்றார் உடனெல்லாம் அனுகூலமான நாள். 7 செவ்வாய் இருக்கார். செவ்வாய் பூமிக்காரகனம் கூட, 12க்கும் 5 கூடியவர், 5ஆம் அதிபதி 7 உட்காந்து பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை. இன்றைக்கி பூமி சேர்க்கை இருக்கும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. மகரம், ராசியை குரு பார்க்குறார். 2ஆம் இடத்துல சனி ஆட்சி, சொந்த வீட்டுக்கு அவரே, தனஸ்தானாதிபதியும் அவரே, குடும்பாதிபதியும் அவரே. 5க்கும் 9 10 கூடைய சுக்கிரன் 3ல் ராகு கூட சம்பந்தம் வக்கரகதியில் போகிறார். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். வக்கர கிரகத்தை கூட, இயற்கை வக்கரம் கிரகத்தை கூட வக்கர கிரகம் அபரீதமான யோகத்தை உண்டு பண்ணுவார். ராகுவாக செயல்படுவார். அப்போ பொருளாதார மேம்பாடு, சொத்து சுகம், 5க்கும் உரியவர் 10 கூடியவர், கர்மாதிபதி முழு யோகத்தை அடையக்கூடிய ஒரு மகர ராசி நண்பர்களுக்கு. அதில் குறிப்பாக 3 சகோதரனால் அனுகூலம் இருக்கும். கும்பம், ராசியாதிபதி சனி ஆட்சி. இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தன்னுடைய ராசியை அங்கே பார்க்குறார். இன்றைக்கி பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். கர்மா இதுவரைக்கும் விட்டு போயிருந்த சொத்தினுடைய பிரச்சனைகள் இன்றைக்கி தீரும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. 10ஆம் இடத்தை சனியும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். இது உங்களுக்கு கர்மம் ஏற்கனவே விட்டு வச்சிருந்த பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்யும். மீனம், ராசியில் சந்திரன் 30 நாள் வரைக்கும் இருக்குது, சாயந்தரம் 6 மணி வரைக்கும். அந்த தனஸ்தானத்தை 3ஆம் பார்வையாக 12ஆம் அதிபதியை ஆட்சி பெற்ற சனி தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சச்சரவுகள் வந்து மத்தியானத்துக்கு மேலே அது விலகிடும். சந்திரன் 30 நாளைக்கு மேலே மேஷத்துக்கு வந்துடுறார். ராசியாதிபதி குரு 3ல் இருந்து தன்னுடைய 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். பாகிஸ்தான்ன்றது பொருளாதாரம், மூதாதையர் சொத்து, இதெல்லாம் உங்களுக்கு யோகமான நாள். 9ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் கட்டடம், வாகனம், பூமி, குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட சேர்க்கை இந்த மீன ராசினார்களுக்கு உண்டு. அதோட இன்று சனி பெயர்ச்சி ஒரு சாராருக்கு உண்டுன்றாங்க, ஒரு சாராருக்கு இல்லைங்கிறாங்க. அவங்கெல்லாம் முன்னோடிகள்.
எங்களை மாதிரி இளைய ஜோதிடருக்கு வழிகாட்டி எது எப்படி இருந்தாலும் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு எல்லோ சோதிட ஆர்வலர்களும் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த தர்க்கம் இருக்கிறது அவங்களுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கட்டும். யாராவது மேலே இருந்தாலும் இருக்கட்டும். எது சரி எது தப்புங்கிறது அப்புறம். நாம் எல்லோரும் சேர்ந்து போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அவங்கவுங்க பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். நாளை பார்ப்போம்.